நம்ம வீட்டு டைல்ஸை மாற்றணும்னா இந்த டைல்ஸை உடைச்சா கரெக்டாக இருக்குமா இல்லை இது மேலே ஒன்று வச்சா கரெக்டாக இருக்குமா? டவுட்டாக இருக்கே. இந்த டவுட் உங்களுக்கு இருக்குல்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் டைல்ஸ் ரெனோவேட் பண்ணணும். ஸோ வந்து டைல்ஸை உடைச்சா கரெக்டாக இருக்குமா இல்லை இதே டைல் மேலே இன்னொன்று ஒட்டலாமா? நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஒரு டைல்ஸ் கடைக்காரங்கிட்ட கேட்குறீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் இருக்கிறது மேலே தான் போடணும். நீங்கள் இதே உடச்சி போகிறீங்கன்னா உங்களுக்கு லேபர் டைம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போகுது. இருக்க எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலில் டைலில் மொத்தமாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான பிராண்டட் அடசிவ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே டைலுக்கு பின்னாடியும் டைலுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த டைல் வந்து ஒட்டிக்கும். ஸோ தேர் இஸ் நத்திங் அபவுட் இட். ஓகே, இப்போ இது பண்ணுறதுனால டிஸ்அட்வான்டேஜ்னு ஏதாச்சும் ஒன்று இருக்குங்களா? 2-3 விஷயங்கள். எல்லா நல்ல விஷயத்துக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க மெட்டீரியலுக்கு மேலே போகிறீங்கன்னா சீலிங் ஹைட் வந்து கம்மியாயிடும். ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும்போது நம்ம டிஸ்அட்வான்டேஜை அவாய்ட் பண்ணலாம். என்னங்க, டவுட் கிளியர் ஆயிடுச்சா? உடனே சத்வாச்சாரி ஜெயின் டைல்ஸ் வாங்க.